சிவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, சிவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதனாலில் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் 15:16 நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து உள்ள நிறைய காரியங்களை தியானிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை குறித்து தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்க, உம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 15:16 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டாரா? அதுக்கப்புறம் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஸோ இப்போ முதல்ல பார்க்குறோம், அவர் நம்மளை என்ன செய்திருக்கார்? தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், கனி கொடுப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கனி நிலைத்திருக்கவும் வேண்டும், அதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஊழியத்திலும் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதற்கு ஒரு சின்ன காரியத்தை வேதத்திலிருந்து தியானிக்கலாம். யோவான் 15:1 வசனம் உங்களுக்கு தெரியும், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர், அதை 15:1 பார்க்குறோம். அவர் செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர், நாமெல்லாம் கொடிகளாக இருக்கிறோம். சரி, எண்ணில் முதல்ல பார்க்குறோம் என்ன வசனம்? 2வது வசனத்தை பாருங்கள். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி இருக்கணும், நம்முடைய வாழ்விலையும் கனி இருக்கணும், ஊழியத்திலையும் என்ன செய்யணும்? கனி இருக்கணும். யாராவது ஒரு 4 பேருக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலேருந்து கர்த்தருடைய கனிகள் வெளிப்படணும். எதற்காக நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ முதல்ல அவர் சொல்கிறாரு, கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்புறம் பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, எந்தெந்த கொடியெல்லாம் கனி கொடுக்குது. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருக்கு கனி கொடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவரு அந்த கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் நோக்கி பார்த்து அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத கொடி அதை எடுத்து போடுறாரு. கனி கொடுக்கிற கொடி பாசிட்டிவாக பார்க்கும்போது நம்பர் 1 கனி கொடுக்கிற கொடி எது அப்படின்னு பார்க்குறாரு. என்ன செய்கிறாரு? அது கனி கொடுக்குது, ஆனால் அது அதோடு நிற்கக்கூடாது, அதிக கனிகளை அது கொடுக்க வேண்டும். எனவே அவர் அது என்ன செய்கிறாரோ அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ உங்களுக்கு கனி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள் இருந்தால், மனம் இருந்தால், நீங்கள் ஆண்டவரை நோக்கி பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னை சுத்திகரியும், என்னை தூய்மையாக்கும் என்று கேட்க வேண்டும். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்க 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 உங்களுடைய வாழ்விலிருந்தும் உங்களுடைய ஊழியத்திலிருந்தும் கனிகள் புறப்படும் என்பது நிச்சயம். அப்போ அந்த கனி கொடுக்கிற கொடியை கர்த்தர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரூனிங் அப்படின்வாங்க. திராட்சை செடியெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா நிறையா இலையாக வந்துடும். எல்லாத்தையும் வெட்டி நல்லா கனி கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக அது மாற்றப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் அதை சுத்தம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அது அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்காக பாருங்கள், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ கனி கொடுக்கிற கொடி அதை சுத்தம் பண்ணுறாரு. அடுத்து அந்த கொடி எப்படி மாறுதான்? அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கொடியாக அது என்ன செய்து மாறுது. அப்போ கனி கொடுத்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் பின்னாடி போயிடக்கூடாது, டிக்ரீசிங் ஆர்டரில் போயிடக்கூடாது. அங்கே என்ன செய்யணும்? ஆமாம், அசெண்டிங் ஆர்டரில் முன்னாடி என்ன செய்யணும்? முன்னாடி போகணும். ஸோ அப்போ என்ன செய்யணும்? அதிக கனிகளை கொடுப்பதற்கு கர்த்தாவே என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோட அது நிற்கத. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 15:5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அவர்? என்னில் நிலைத்திருக்கிறவன் எவனோ. யோவான் 15:5 பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். 3வது ஸ்டேஜ்,
அவன் அதாவது மிகுதியான கனிகளை அவன் கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஸ்டேஜஸ் பார்த்தீங்களா? கனி கொடுக்காததை அகற்றிடுறார், அது கணக்கில் இல்லை, போயிடுச்சு. கொடுக்குற கனி கொடுக்கறத பாருங்கள், கனி கொடுக்கிற கொடி நம்பர் 1. 2வது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு செய்கிறார். 3வது அங்கே பார்த்தீங்கன்னா அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் 49:22 பார்த்தீங்கன்னா யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் என்ன செய்யுமா? சுவரின் மேல் படரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கனி கொடுக்கிறவராய் யோசேப்பு காணப்பட்டார். முன்னாடி நான் என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அந்த மெசேஜஸில் இதை குறித்து பேசியிருக்கிறேன். எப்படி அவர் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தார், தன்னுடைய தேசத்திற்கும் மற்ற தேசத்திற்கும் மற்ற ஜனங்களுக்கும் எப்படி பிரயோஜனம் உள்ளவராய் கனி கொடுக்கிறவராய் மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பைபிளில் பாருங்கள், நம்ம இப்படி கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பாருங்கள், கனி கொடுக்கிற கொடி, அதுக்கப்புறம் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். 3வது அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். இப்போ பாருங்கள் 8வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் இப்படி மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அப்போ சீஷனாக இருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவனாய் காணப்படுவான். இதற்கு ஒரே ஒரு ரகசியம்தான் பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். நாம கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 1:3, எரேமியா 17:8 இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி என்ன செய்தான் பாருங்க, நீரூற்றண்டையில் இருக்குது, கால்வாய் ஓரமாய் தன்னுடைய வேர்களை விடுது. அழுக்கை நோக்கி தீமையை நோக்கி போகிற வேர்கள் அல்ல, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீவ ஊற்றை நோக்கி போகிற வேர்கள். அப்போ இந்த ஜீவ ஊற்று எது? பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ ஊற்று. யோவான் 7 பார்க்கிறோம், 37 பண்டிகையின் கடைசி நாளில் ஆண்டவர் நின்று சத்தம் போட்டார் இல்லையா? 30, 37, 38 இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும், அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்போ இந்த ஜீவ ஊற்று எது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஜீவ ஊற்றாகிய பரிசுத்தாவிக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் உங்களுடைய வாழ்விலே நிறைவேறும். கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த சித்தம் என்ன செய்து நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சில மரங்கள் ஆண்டவர் சொன்னார், ஒருவனை அவன் கனிகளால் நீங்கள் அறியலாம் அப்படின்னு. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அப்படின்னு மத்தேயு 7:16-20 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய கெட்ட கனிகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா கலாத்தியர் 5:19 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் வசனங்கள் அங்கே 20-21 வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா கெட்ட கனிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். நமக்குள்ளேருந்து வரக்கூடிய தீமை, பொல்லாப்பு, எரிச்சல், கோபம், அகந்தை, பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கே பாருங்க, நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டப்படும் சொல்லி பார்க்கிறோம். கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு மத்தேயு 3:8 பார்க்கிறோம். அப்போ நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நல்ல கனிகள் என்ன? அதே கலாத்தியர் 5:22-23 பார்க்கிறோம். அன்பு, நீடிய சாந்தம், இச்சையடக்கம். அங்கே பாருங்கள், இப்படி 9 கனிகள் அல்ல, கனி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கனி. இது பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த கனிகள் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி வரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கொரிந்தியர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12:8-10 வசனங்களில் 9 வரங்களை குறித்து பார்க்கிறோம். The 9 gifts of the Holy Spirit brings Jesus Christ into the nature, into the universe. And the 9 fruit of the Holy Spirit brings the nature of Christ into you. ஆவிக்குரிய 9 வரங்கள் என்ன செய்கிறது? இயேசுவை இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் அவரை உயிருள்ள தெய்வமாய் நிரூபிப்பதற்கு உதவி செய்கிறது. ஆவிக்குரிய 9 கனி என்ன செய்கிறது பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய இயற்கையை, அவருக்குள் காணப்படுகிற அந்த குணாதிசயங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கனி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து அதை சரிப்படுத்தணும். ஏன்னா பைபிளில் பார்க்கணும், நீதிமொழிகள் 11:30 பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ இன்னைக்கு ஞானம் உள்ளவன் யார்? பெரிய இன்ஜினியராக டாக்டராக இருக்கிறேன், அது பெரிய ஞானம் அல்ல, பெரிய அறிவல்ல. அது
அங்கே பார்க்கிறோம், எது பெரிய பெரிய ஞானி யாரு? ஆத்துமக்களை எவன் ஆதாயம் பண்ணுகிறானோ. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆமாம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன், ஜீவ விருட்சம். ஸோ அப்போ ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். பைபிளில் பாருங்கள், பர்னபாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து பைபிளில் பார்க்குறோம். இவரை குறித்து அப்போஸ்தலர் 11:24 இவரை பற்றி எழுதியிருக்குது. இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் பாருங்கள் பிரியமானவர்களே. அவரை குறித்து என்ன எழுதியிருக்குது பாருங்கள். பவுல் அப்போஸ்தலனோட உடன் ஊழியராக கடந்து போனதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, மூத்த ஒரு சகோதரனாய் அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூத்த சகோதரன் பாருங்கள், அவர் கனி கொடுக்கிறவராய் அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். 11:24 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கே என்ன எழுதியிருக்குன்னு, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் கனி கொடுத்தல். வாழ்க்கையிலே கனி கொடுத்தல், ஊழியத்திலே கனி கொடுத்தல். அவன் நல்லவன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து நல்ல போதுகிறேன்னா, தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் தன்னை தாழ்த்தி பிதாவை உயர்த்தி பேசினார். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், பர்னபாசை குறித்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான். பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கணும். அதுதான் ஜீவ ஊற்று. அவர் ஜீவ ஊற்று பக்கத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் நிரப்பப்பட முடியும். ஜீவ ஊற்றை விட்டு நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்கன்னு வைங்க, பழைய மேன்மைகளை பேசிக்கொண்டே நீங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஆமென். காலைதோறும் உடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் புதிது. எனவே அந்த ஜீவ ஊற்றுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் வாசமாக இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே நான் நல்ல கனிகளை கொடுக்கும்படி எனக்கு கிருபை தாரும். நான் கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடாது. நான் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாரும். பர்னபாஸ் கொடுத்தாரே. அதிகமான ஜனங்கள் தேவனிடமாய் அவர் மூலமாய் சேர்க்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஸோ அப்போ இன்றைக்கி எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? அங்கே பாருங்கள், கனி கொடுத்த அநேக பர்சனாலிட்டிஸை குறித்து பைபிளில் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க? கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள் காணப்பட்டார்கள் என்பதாக வேதத்தில் பார்க்குறோம். கொலோசியரில் கூட நமக்கு இன்னும் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். கொலோசியர் 1 10 உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, பார்த்தீங்களா? சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? சகலவிதமான நற்கிரியைகளை செய்யக்கூடிய கனிகளை தர வேண்டும். நற்கிரியைகள் செய்யலாமே. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, ஆமென். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம். சரீரப்பிரகாரமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படி என்ன செய்யலாம்? நற்காரியங்களை செய்யலாம். ஆவிக்கடுத்த ரீதியிலே தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்து, சரீரத்துக்கு அடுத்தவைகளை மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஆவியிலே ஒரு விடுதலை இருக்கலே. தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் என்ன பிரியமானவர்களே? ஒரு மனுஷனுடைய ஆத்துமா பாவத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கன்வெர்ட் ஆகிறது பெரிய ஒரு மிராக்கிள். ஸோ அப்போ அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்? அது ஒரு நற்கிரியை. அதாவது மற்றவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுத்தாலும் இயேசுவை கொடுக்கறது மாதிரி வராது. So when you present Jesus to a person, that is the greatest gift that he can receive in his life. உடைய வாழ்க்கையில் அவன் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெகுமதி தான் இயேசு ஆகிய வெகுமதி. அப்போ அந்த நற்காரியங்களை, நற்கிரியைகளை செய்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, ஒரு பக்கம் கனி கொடுக்கணும், அங்கே பாருங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும், இன்னொரு பக்கம் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் விருத்தி அடையணும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பார்த்ததாய் நாம் நடந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கணும். யோசேப்பு அப்படி நடந்தார், கனி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். பர்னபாஸ், பவுல், பேதுரு, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கனிகளால் நிறைந்து காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தேவனே எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் என்று கர்த்தர், நான் ஜீவ ஊற்றுக்காடு பக்கத்திலே இருக்கணும் ஆண்டவரே. ஜீவ ஊற்றை விட்டு வெகு தூரம் போயிட்டீங்க அப்படின்னா, அந்நிய பாஷையிலெல்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல, நான் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறதில்ல, ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதில்ல. எனக்கு ஜெபம் பண்ண கிருபை தாரும். அந்த ஜீவ ஊற்றுக்கு பக்கத்தில் இருந்து கனியை தர எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவரே, நாங்கள் ஜீவ ஊற்றண்டையிலே காணப்படுகிற கனி தருகிற ஒரு கர்த்தாவே
செடியாக ஒரு கொப்பாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். இதனாலே தேவன் எங்களில் மகிமைப்படும்படிக்கும் நாங்கள் உமக்கு சீஷர்களாக இருக்கும்படிக்கும் கர்த்தர் கிருபை தாங்க. நாங்கள் கனி கொடுக்கணும், நாங்கள் அதிக கனியை கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றி ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவே கனி கொடுக்கிற மரங்களாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மெய்யாகவே இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைத்து ஏற்ற கனிகளை கொடுத்து தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் வாழுங்கள். God bless you all.